ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு குக்கிங் மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு என்னோட அம்மா எது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்களா என்னன்னு பார்ப்போம். வாங்க. மாசே கொஞ்சம் ஆட்டுக்கால் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து என்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லுவேன், ஓகேவா? ஆயில், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். ஓகே. ரெண்டாவது வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு போட்டிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி போட்டிருக்கேன், ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், மட்டன் மசாலா கொஞ்சம், மிளகாத்தூள், அவ்வளோதான். இதெல்லாம் இப்போ வந்துட்டு அரைக்கணும். அரைக்கும் போது அரைச்சிட்டு வைக்கும்போது தேங்காய் போட்டு அரைக்கணும். தேங்காய் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு 2 உருளைக்கிழங்கு போடணும். அது கூட வேக வைக்கணும். நாட்டுக்கால் கூட 2 உருளைக்கிழங்கு சீவிட்டு காட்டுறேன். சரி, உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க. அது கூட அந்த சொன்ன இன்க்ரீடியன்ஸ் கூட லாஸ்ட்டாக தேங்காய் வச்சு அரைக்கணுமாம்மா. அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து சூப் வச்சாங்க இல்லையா, அந்த ஆட்டுக்கால் கூடயே பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு அப்புறம் 2 உருளைக்கிழங்கு போட்டுட்டு இதை அரைச்சி ஊற்றி கொதிக்க விடணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச இன்க்ரீடியன்ஸ். தேங்காய் வந்து எவ்வளோ போடலாம்? கொஞ்சம் தான் போடணும், சும்மா ஒரு இவ்வளோ. தேங்காய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்சோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கோங்க. விட்டு ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு கலக்கி விட்டுக்கணும். இந்த மிக்சியில் இருக்கும் இல்லையா, அது கூட தண்ணி ஊற்றி அதையுமே ஊற்றிக்கிறாங்க. இது வந்துட்டு இந்த ஆட்டுக்கால் குழம்பு வந்து எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, பட் எங்கள் வீட்டில் என்னோட அம்மா செய்வாங்க. இன்கேஸ் உங்களுக்குமே பிடிச்சிருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து மூடி போட்டு விசில்லாம் விட வேணாம், இப்படியே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். விட்டுக்கணும். கொஞ்சமாக ஆயில், கொஞ்சம் கடுகு போடணும். அந்த கடுகு போட கொஞ்சம் சோம்பு போடணும். கொஞ்சம் சும்மா லைட்டாக போட்டிங்கன்னா போதும். ஒரு 2 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை. ஓகே. குழம்பு வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஆட்டுக்கால் வந்து வெந்தது தான் நம்ம போடுறோம், வெந்திருக்கும். இது வந்து ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். குழம்பு வெந்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி மூடி வச்சா வேலை முடியும். வேலை முடிஞ்சதுன்னா சொல்லக்கூடாதுமா, இது வீடியோ, யூடியூப் வீடியோ. வேலை முடிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல முடியும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவினா ஆட்டுக்கால் குழம்பு ரெடி.